அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 4ஆம் தந்திரத்தில் அசபை என்கிற அதிகாரத்தில் ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையான பாட்டு. பாடல் எண் 898. திருவடியை பற்றி பேசுகிற பாட்டு. திருவடிப்பேறு. எல்லோரும் பல பேர் சிந்திச்சுக்கிட்ட எது திருவடின்னு தெரியல. திருவடி எது என்பது தெரியாதனாலே இன்றைக்கு எல்லோரும் திருவடி வணக்கம், திருவடி வாழ்த்து என்றெல்லாம் உலகியலாக தேகத்தில் இருக்கிற திருவடியை வணங்குவதும், தேகத்தில் இருக்கிற இந்த திருவடியை தாம்பாள தட்டில் வைத்து கழுவுவதும், அந்த தண்ணீரை பாதோதகம், உதகம்னா நீர், பாதம்னா இந்த பாதம், இதை கழுவி குடிப்பது, இதுக்கு பூசை செய்வது என்ற பல்வேறு வழக்கங்களை உலகியலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எது பாதம் என்று தெரிந்து கொள்வது நல்லது. இது மண் தீண்டும் பாதம் நாம் வணங்குதலாம். பெரியோர்கள் சொல்வது இந்த பாட்டை, மண் தீண்டா பாதம், தூக்கிய பாதம், அறிவினும் பாதம், குஞ்சித பாதம், ஞானமேயாய திருப்பாதம். அதைத்தான் இப்போ இந்த பாட்டில் சொல்கிறேன். பாடல் 898. இணையார் திருவடி 8 எழுத்தாகும். எது திருவடிங்கிறார்? 8 எழுத்து. அகரம். தமிழில் ஆ போட்டால் 8. அந்த அகரம்தான் சிவம். இணையார் திருவடி 8 எழுத்தாகும். இணையார் கடலினை ஈரஞ்சாகும். இணையார் கடலினை 51 இணையார் கடலினை 7000 இப்போ திருவடி எதுன்னா 8. 8ன்னு தமிழ் ஆ. இணையார் கடலினை ஈரஞ்சுன்னா 8 2 10. அகர உகரம் 2 சேர்ந்தா 10. 10 என்கிற மகரம் இம்மென்ற சுழ்நிலைக்குள்ளே அந்த சிவமாகிய பரம்பொருள் உட்கார்ந்துருக்கிறது. இணையார் கடலினை 51 51 அட்சரம். இந்த 51 அட்சரம் பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள். ஆனால் இதில் 51 அட்சரத்தையும் இங்கே எழுதி எது 51 கரெக்டாக போட்டிங்கன்னா வரும். அதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு கரெக்டாக பிரிண்ட் பண்ணி 51 5 போய் அடங்கும். நமச்சிவாயத்தில் 5 5 3 அடங்கும். அகர உகரம் மகரம் ஓங்காரத்தில். இந்த 3 சிகரத்தில் போய் நிற்கும். சி மகாகாரண பஞ்சாட்சத்தில் போய் நின்றுடும். இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது ஒரு நூல் இருக்குது, சித்தர் வழின்னு. அந்த நூலில் இதெல்லாம் படம் போட்டு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நூலை படிக்கலாம். அந்த நூலை சார் யார் சார் எழுதுதுன்னா அரங்கராமலிங்கம் தான் எழுதியிருக்கிறது. பேசுகிற நான் தான். சித்தர் வழின்ற நூலில் 51 அட்சரம் எது, 51 அட்சரம் எப்படி 5 அடங்குது, பஞ்சாட்சரத்தில் அடங்குது. 5 எழுத்து எப்படி 3 அடங்குது, ஆவுமா ஓங்காரத்தில். இந்த 3 எப்படி ஒரு எழுத்தில் சீல் அடங்குது. சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரீர், வள்ளலார் பாடுறார். இவையெல்லாம் அந்த நூலில் இருக்குது. இப்போ இறைவனது திருவடியே அகரமாகிய பெரும்பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள் என்று உணர வேண்டும். பெரும்பொருளாகிய திருவடியே எகரமாகிய ஆன்மாவில் விளங்கும் 10 8 2 10 10 என்கிற என்ற சுழிமுனை. இதெல்லாம் கணக்கு இருக்குது. நீங்கள் காணாச்சாரா போட்டிங்கன்னா கரெக்டாக அம்மா 10 நிற்கும். ஆவு சேர்த்திங்கன்னா எகரமாகிய உயிரில் போய் நிற்கும். அப்பெரும்பொருளாகிய திருவடியே 51 அட்சரமாக இருக்குன்றாங்க. இந்த இதுதான் 7000 என்பது எண்ணிக்கை. அதிகமான நிலையில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் இதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே அடங்குன்ற அர்த்தம் தவிர உடனே 7000னா 7000 எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் பல முறை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். எண்ணிலி கோடி ஆகம்னா கோடிக்கணக்கான ஆகம் இல்லை, மிகை பற்றி மிகுதியாக இருந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றாக்கிட்டாங்க. இப்போ எண்ணிலி கோடி ஆகமெல்லாம் இப்போ இல்லை. நமக்கு 28 தான் பேரே கிடைக்கிது. அது இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். 28 ஆகமும் 28 உப ஆகமெல்லாம் அச்சிடப்பட்டே வந்துருச்சு புத்தகங்களில். இப்போ நமக்கு கிடைக்கிறது திருமூலர் காலத்திலே 9 தான் எடுத்து 9 ஆகமத்தை 9 சதுரமாக பண்ணிட்டார். இப்போ நமக்கு தமிழில் அச்சில் வருது 2 ஆகமம் தான் கிடச்சிருக்கு. இப்போ தான் போட்டிருக்காங்க. அது மிகை பற்றி சொல்லுவாங்க. எண்ணிலி கோடி ஆகமம் அப்படி. உடனே அதெல்லாம் தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம். திருமூலர் காலத்தில் 28 தான் இருந்தது. அவரே 9 தான் செலக்ட் பண்ணிட்டார், தி பெஸ்ட். அதுதான் 9 தந்திரம். சரியாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன ஆகணும், 7000 8000 10000 ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். நான் அடிக்கடி சொல்கிறேன், நெல் குத்தி கை வலிச்சா பரவாயில்லைங்க, அரிசி கிடைக்கும், பொங்கியாக சாப்பிட்லாம். உமி குத்தி யாருக்கு என்ன லாபம்? இன்றைக்கி பல பேர் ஆராய்ச்சின்னு உமி குத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேரத்தையும் வீணாக்குறாங்க, மற்றவங்க கேட்குறவங்க நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்காங்க. இணையார் திருவடியே எல்லா மந்திரங்களாகவும் மந்திரங்கள் குறிக்கும் பொருளாகவும் இருக்கிறது. இதை தான் உணர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த திருவடினா என்ன? அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமா? வள்ளலாரே உருகிறார். இறைவன்கிட்ட கேட்டாராம், நான் உன்கிட்ட பணம் கேட்கல, பொன் கேட்கல, பொருள் கேட்கல, பதவி கேட்கல, உன் பாதத்தை காட்டுன்னு கேட்டேன், எனக்கு அதை கொடுக்க மாட்டேன்ட்டியே. சரி, ஏன் கொடுக்கல? நான் அதான் கண்ணு பட்டுவிடுமா, கண்ணீர் படுமோ,
பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஈதோ. வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமி கேட்குறார், ஏன்பா நான் வேறு எதுவுமே கேட்கல, உன் திருவடியை மட்டும் காட்டுன்னு. கண்ணு பட்டுடுமா? என் கண்ணு பட்டு உன் திருவடிக்கு வந்துடுமா? அதுக்காக கனவுல கூட காட்ட மாட்டேன்றேன்னு கேட்குறார். மூவர் சொல்லும் சொற்கேட்டும் நின் திருவடிக்கே பாதமலர் பாட்டிலேயே தாய்மானவர் கேட்குறார். எல்லார் தமிழையும் கேட்ட நீ என் தமிழை கேட்க மாட்டேயா? உன் திருவடியை காட்ட மாட்டேயா? நான் பார்த்தா உன் திருவடிக்கு எதுன்னு துன்பம் வந்துடுமா என்று தாய்மானவர் கேட்குறார். அது திருமூலர் தான் சொல்கிறார், திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே செல்கதி அது செப்பில், திருவடியே தஞ்சம் உருள் தெளிவாக இருக்கு. இப்போ எல்லாம் திருவடியில் தான் இருக்குது. திருவடியை ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அர்த்தம். தீட்சையிலேயே பெரிய தீட்சை பாத தீட்சை தான். பாதம் பெற்றவர்களுக்கு தான் வேதம் விளங்கும். பாத தீட்சை பெறாதவர்களுக்கு எது பாதம் தெரியாதவர்களுக்கு எந்த வேத நூலும் விளங்காது. விளங்குற மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்க தாங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்புகிறார்கள் என்று பொருள். வேதம் விளங்கணும்னா பாதம் விளங்கணும். எது பாதம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் தான் சொல்கிறார், திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மல மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியாமே. திருமந்திரம். இப்போ நான் சொன்ன 2 பாட்டும் திருமந்திரத்தில் இருக்கிற பாட்டு. அதை ரொம்ப நுட்பமாக சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். எது திருவடி, எது பாதம், அந்த மண் தீண்டா பாதம் என்பது எது, அறிவினும் பாதம் என்பது எது? வள்ளலார் சொல்கிறார், ஆடிய பாதம்னே அந்த 6ஆம் திருமுறையில் பாட்டு. ஆடிய பாதம் எது பாதமா? ஓங் சாகாவரம் தந்த தாரக பாதம். அந்த பாதம் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா சாகாவரம் தந்த தாரக பாதம், சச்சிதானந்த சதோய பாதம், தேகாதி எல்லாம் சிருஷ்டித்த பாதம். அந்த பாதம் தான் உங்களை சிருஷ்டிக்குது, உங்களை உருவாக்குது. அப்போ எதுன்னு தெரிஞ்சு, தேகாதி எல்லாம் சிருஷ்டித்த பாதம், திதி முதல் 5 செய்கின்ற பாதம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், சிருஷ்டி முதல் 5 செய்கின்ற பாதம், ஓங்கார பீடத்து ஒளிர்கின்ற பாதம், ஒன்றாய் இரண்டாய் ஓங்கிய பாதம், தூங்காத தூக்கத்தில் தூங்கிய பாதம், தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம். தூக்கிய பாதம், மேல் தூக்கிய பாதம், அதுதான் அருளுகிற பாதம். திருவருள் வீழ்ச்சி அதுதான். தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம், துரியத்தில் ஊன்றி துளக்கிய பாதம். நனவு கனவு சுழுத்தி துரியம் துரியாதீதம். இந்த துரியத்தில் ஊன்றி துளக்கிய பாதம், 6 உயிருக்கு ஆதாரமாகிய பாதம். இந்த உயிருக்கு அதுதான் ஆதாரம், அந்த பாதம் தான் ரொம்ப முக்கியம். அண்ட பிண்டங்கள் அளக்கின்ற பாதம், சார் உயிருக்கு இன்பம் தருகின்ற பாதம், சத்திய ஞான தயாநிதி பாதம். அதுதான் சத்தியம், அதுதான் ஞானம், அதுதான் தனிப்பெரும் கருணை என்கிற தயாநிதி. சத்திய ஞான தயாநிதி பாயம். அருட்பெருஞ்சோதிதாகிய பாதம், அந்த பாதம் தான் அருட்பெருஞ்சோதி. அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம். அம்மையப்பராக இருக்குது, ஒளி ஒளியாக இருக்குது, நாத பிந்துவாக இருக்குது, அதுதான் அருட்பெருஞ்சோதி. இப்போ அருட்பெருஞ்சோதி எது பாருங்கள், அது ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி. அது ஓங்கார பீடத்திலே ஒளிர்கின்ற பாதம், ஒன்றாய் இரண்டாய் துளங்குகின்ற பாதம். அந்த திருவடி ஞானம்தான் ஒருத்தர் பெற்றுக்கொண்டார், அதுதான் உங்களை சிவமாக வைக்கும். அந்த திருவடி ஞானம்தான் சிவலோகத்தில் போய் உங்களை திருமூலர் சொல்கிறார் சிவலோகத்தில் சேர்க்கும். அந்த திருவடி ஞானம்தான் உங்கள் மலம் இருக்குல்ல, ஆணவம் கண்மம் மாயை மும்மலம், இந்த சிறை மலம் மீட்கும். திருவடி ஞானம்தான் தின் சித்தி முக்தியாமே. எனவே அந்த திருவடியை நாம் நம்புவோம். திருவடியை எப்படியேனும் ஒரு குருபிரான் வழியாக அறிந்து கொள்வோம். திருவடி தீட்சை பெறுவோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.